புதுச்சேரியில் தவேகா சார்பில், தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தொண்டர்களை சந்திப்பதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அவர் பேச இருக்கக்கூடிய அந்த திடலோட காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புதுச்சேரி கடலிலிருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பருந்து பார்வை காட்சி. நம்ம இது ஒரு ட்ரோன் ஷாட்டு. இந்த ட்ரோன் ஷாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். கடல்லேருந்து போகிறதுக்கும் அந்த உப்பளம் சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு, அந்த திடலுக்கு உப்பள திடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பள திடலில் அந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அந்த பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு. அதில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் சொல்லி காவல்துறை சொல்லியிருக்குது. அதிலும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இந்த பொதுக்கூட்டத்தை. ஏன்னா கரூரில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த காரணத்தினால இந்த கூட்டத்திற்கு போலீஸ் புதுச்சேரி போலீஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய 17 பாதைகளிலேயும் கண்காணிப்பு நேற்றையிலிருந்தே இருக்கிறது. அந்த வழியாக வர்றவங்களை செக் பண்ணுறாங்க. இந்த பொதுக்கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு QR கோடு கூடிய அடங்கிய ஒரு சீட்டை நீங்கள் வழங்கணும் தாவேக்காவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தாவேக்காவினர் தங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கு QR கோடோடு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்களான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் கூட்டத்துக்கு அனுமதிப்பாங்க. பெண்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த கூட்டத்தில் அனுமதி இல்லை. இது ஒரு விசித்திரமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. தாவேக்கா கூட்டத்திற்கு மட்டும்தான் இப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் போட்டாலும் அதில் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது ஏன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தாவேகா தொண்டர்கள் விஜயை பார்க்குற ஆர்வத்தில் தங்களுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி செயல்படுவதாக புதுச்சேரி போலீஸ் கருதுகிறது. அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை, குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை, முதியவர்களுக்கு அனுமதி இல்லை. வெறும் 5000 பேருக்கு, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் 5000 பேர்களாக இருந்தால் அதில் இளைஞர்களாகவும், ஒரு பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் கூடுகிற கூட்டத்தில் நீண்ட நேரம் இருக்கக்கூடிய உடல் தகுதி உடையவர்களாக இருந்தால் மட்டுமே அங்கே அனுமதி அப்படிங்கிறத மறைமுகமாக புதுச்சேரி காவல்துறை சொல்லியிருக்கிற அந்த திடலை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த திடலில் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் பேச போகிறாரு. அதிலும் இதற்காக விஜய் புதுச்சேரி போவதற்காக அங்கேருந்து புறப்பட்டார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே பேச போகிறார்.